காட்டுற என்னோட வைராகம், தேவன் தான் நிற்கிற என்னோட பக்தி. அது நாம் நிற்கிறோமா? கர்த்தர் அது பண்ண விபச்சாரம் செய்யறாரு நம்மளை பார்த்து. அப்படிப்பட்ட பண்றவங்க பார்த்து நீ அவருக்கு ஸ்தானத்தை நீ மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் போது, மற்ற இடத்துக்கு, மற்ற சாங்கியத்துக்கும் மற்ற காரியத்துக்கு நீ கொடுக்கும் போது அது விபச்சாரன்றார். நீ பண ஆசை இருந்தாலும் சரி, பொருள் ஆசை இருந்தாலும் சரி, எந்த நீ இச்சிக்கிறியோ, எந்த இச்சையோட நீ அதை நீ இச்சிக்கிறியோ அது உனக்கு விபச்சாரமா இருக்குன்றார் சொல்றார். இங்க ஒரு தாயா இருக்கிறாங்க, அந்தோனி சொல்வார், அடிக்கடி சொல்வார், தமிழ்கார ஹோட்டல்னு. தமிழ்கார ஹோட்டலுக்கு எதிர்க்க ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் சின்ன ஒரு ஹோட்டல் கடை இருக்குது. போன வாரத்தில் அந்த தாயரோட நான் ஏதோ அந்த ஜபிக்கும் போது அவங்களுக்கு சந்தித்தேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம், எனக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டானது, தேவனுக்குள்ள மகிமைப்படுத்த என் நாவுகள், என் வாயில் துதி உண்டானது. அந்த தாயார் சொன்னாங்க, நான் சிறு வயதாக இருக்கும், என் நவாலிப வயதாக இருக்கும் போதும் கிறிஸ்துவர்களை பார்த்து நான் கேலி செய்வேன், கிண்டல் செய்வேன். அல்லேலூயாக்கார கூட்டக்கார என்று கிண்டலும் கேலியமாக இருந்தேன். அவர்களை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு. அது வாலிப பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்யணும்னு ஏற்பாடு தாயார் மூலியமாக இல்லை இவர் அரேஞ்ச் இஷ்டப்பட்டாங்களும் தெரியாது. அந்த விஷயத்தை நான் கேட்கல. அந்த மனிதன் தற்கொலை பண்ணி செத்து விட்டான், தூக்கு போட்டு செத்து விட்டான். அந்த மனிதன் செத்தது நிமித்தமா அந்த ஆவி என்னை பிடித்து கொண்டது. நான் ஒரு பைத்தியக்காரப்பை வீட்டை விட்டு இரவும் பகலும் எங்கெங்க சுற்றி திரிந்து அந்த மனிதன் போட்டு இந்த ஷர்ட்டை கலரை பார்த்தா அந்த மனிதனோட நான் போயிடுவேன். அப்படிலாம் நான் என் வாழ்க்கையில் நான் இருந்தேன். மோசமான பிளாட்ஃபார்மில் படுத்து கொண்டு வீட்டில் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை தாறுமாறான ஒரு வாழ்க்கை. வாலிப பெண் சிந்தித்து பாருங்கள், அவர் நிலைமை எப்படி இருக்கும். எப்படியாப்பட்ட ஒரு கண்கள் பட்டு இருந்தா கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாய்மொழி ஏதோ நோக்க வைத்திருந்தா அப்படியாப்பட்ட கண்களுக்கு சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் விடுவித்து காப்பாற்றினார். அப்படி இருந்த ஒரு மகள், ஒரு ஐயா போதகர் அங்க இருக்க நிறைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. அநேக பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு, சிறுவர்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த மகள் ஒரு தூரமணியில் சிரிச்சு கொண்டு இந்த ஜெபம் பண்ற ஐயாவை பார்த்து கேலியமாக கிண்டல் செய்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தாலாம். அப்போ இந்த ஐயா அவளை பார்த்து வாமான்னு கூப்பிட்டாலாம். வாமா ஜெபம் பண்ணுவான்னு கூப்பிட்டாலாம். இந்த ஐயா பார்த்து அந்த மகளை, அவளுக்கு ஏற்கனவே பிசாசாவி, அவளை தற்கொலை பண்ணிக்கணும் அந்த அப்படி ஏவுறதுனால அவர் சுற்றி கொண்டிருந்தார் அந்த தாய், அந்த மகன். அப்போ அந்த ஐயா நான் எதுவும் பண்ண மாட்டேன், வா ஒரு சிலுவை போட வச்சுட்டு அவர் கரங்கள் வைத்து சிலுவை போட்டாராம். வாய்கள் என்ன சொல்லிக்கணும், சிலுவை போட்டாராம். நீ பாஸ்டர் நம்ம அதுதான் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, தலைமையில் கை ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் பண்ண நிமித்தமாக அந்த மகளோட இருந்த அந்த ஒரு இருளான ஒரு ஆவி, ஒரு மரணத்தின் ஆவி, ஒரு கட்டு வைத்த ஆவி அவர் விட்டு விலகி போனதை அவர் உணர்ந்தார். அல்லேலூயா, கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு. அதுதான் பாஸ்டர் உங்கள் தலைமையில் கை வைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு பாஸ்டர் எனக்கு பின்னால போ சாத்தானே. இன்னைக்கு பாஸ்டர் ஒருவேளை உங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு பின்னால போங்க சாத்தர் சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம பாஸ்டர், நம்ம ஜான் பாஸ்டர் இன்னைக்கு இல்லை, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் உங்களை பார்த்து பின்னால போ சாத்தனை என்ன கோரமா இல்லை, கல்லெடுத்து அடிக்கணும் தான் என்ன வரையில. அதுதான் பாஸ்டர் ரொம்ப தந்திரமா என்ன பண்ணிக்கிறாரு, வா உங்களுக்கு ஜெபம் பண்ணி தலைமையில் கை வச்சுறாரு. உனக்கு ஜெபம் பண்ணணும், உனக்குள்ள அந்த ஸ்பீட் என்ன பண்ணா கை வச்சு ஓடினோம். அதனால அந்த போதகர் கை வைத்த நிமித்தமாக அந்த அவளுக்குள்ளே அந்த ஸ்பீட்டு, அதுதான் பாஸ்டர் தலைமையில் கை வைக்கிறது. ஒருவேளை அவர் உங்களை அப்படி லெவலில் சொல்லல, பாஸ்டர் உஷாரம் எவ்வளோ தந்திரமா, பாஸ்டர் எவ்வளோ அறிவா, அதான் கர்த்தர் அவங்க கொடுத்த நானும் உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி உங்களுக்கு மேலே உங்களுக்கு அறியாமல் உங்கள் தலைமையில் கை வைத்து உங்களுக்கு அறியாமல் இருக்கிற உங்களுக்குள்ள அந்த ஸ்பீட் என்ன பண்ணோம், ஓடிடும். பேதுரு சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு பேதுரு பார்த்து, எனக்கு பின்னால போக சாத்தானே. அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். 22 சாரி மத்தேயு 16 22 வசனம் அதிகாரம். மத்தேயு 16. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவித்ததில்லை என்று அவரை ஒரு நிமிஷம் கடிந்து கொள்ள.
இப்படிதான் நம்மளுக்கு நல்ல காரியங்கள் என்ன பண்ண நம்மளுக்கு பிசாசு நம்ம தந்திரமாக வந்து என்ன பண்ணுவான், நீ இப்படி பண்ணுறான் நல்லது, நீ இப்படி சேர்ந்தா நல்லது, என்ன பண்ணுவான், மாலசங்கள் டிவைட் பண்ணுவான். நீதியாக நம்ம நடக்காதபடிக்கு, உத்தமனா நம்ம நடக்காதபடிக்கு, நம்மளுக்குள் நம்மளை அறியாமல் நம்மளை இச்சைகள் கொண்டு வந்து வைத்து, நம்மளை ஆசைகள் கொண்டு வந்து வைத்து என்ன பண்ணுவான், தீங்குக்கு அறிவாளிகளாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா இருக்கிறோம், நன்மை செய்ய உணர்வு இல்லாத போயிடுவோம். அப்போ படிங்க சிஸ்டர். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகள் சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளாகிய நீ சிந்திக்கிறாய். நீங்க நேரம் சில நேரம் நம்ம அப்படிதான் பண்ணிக்கிறோம். தேவனுக்கு ஏற்றவை போல, சபைக்கு ஏற்றவை போல, போதகருக்கு ஏற்றவை போல நம்ம சிந்திக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம இச்சைக்கு, நம்ம குடும்பம், நம்ம ஆசைக்காக, நம்ம பெருமைக்காக என்ன பண்றோம், சிந்தித்து. அதுக்கு தான் அடிக்கடி பாஸ்ட் நிலவில் உங்க தலைமையில கை வச்சு அவர் ஜெபம் பண்றது தான். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு சிந்தனையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா பார்க்கணும். அந்த மகளை அந்த போதகர் கை வைத்து நிமித்தமாக இன்றைக்கு அந்த மகள் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போக ஆரம்பித்திருக்கிறார். இவ்வளோ ஒரு பெரிய கிருபை. அந்நிய ஜனங்கள் நிமித்தம், அநேக ஜனங்கள் பாவத்தினாலும் பிசாசு கிரிகளால் கட்டப்பட்டு அவள் என்ன செய்கிறோம் என்ன பேசும் அறியாத நிமித்தமாக அவர்கள் இந்த உலக காரியத்தில் விழுந்து கடுகிறார்கள். நீங்களும் நாங்களும் தான் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டு இருக்குது. என்ன பேர்? அநேக பேர் இருக்குது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. நீதியின் சூரியன் உண்மையிலே கர்த்தர் விசுவாசிகள் நீதியின்